வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட தடை, வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளதா? கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுகிறார். ஆனால் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எடப்பாடி பழனிசாமியின் வேட்புமனுவை நிராகரித்திருப்பதாகவும், அவரது சொத்து பட்டியல்கள் முறைகேடாக இருப்பதாகவும், அவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையிலும், ஏற்கனவே 2021 சட்டசபை தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட சொத்து பட்டியல்களும் தற்பொழுது சேகரிக்கப்பட்ட சொத்து பட்டியல்களும் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதன் காரணமாக தற்காலிகமாக அவரது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அவர் அதை சரிசெய்து சரியான நேரத்திற்குள் சமர்ப்பித்தால் மட்டும்தான் எடப்பாடி தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார். இல்லை என்றால் தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு சூழல் உருவாகும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, அதிமுகவின் கடைக்கோடி தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமியை முழுவதுமாக வெறுத்து வருவதாகவும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக திமுகவை எதிர்க்க துணிவு இல்லாமல் கூட்டணி கட்சிக்கு திமுகவின் அமைச்சர்களது தொகுதிகளை கூட்டணி கட்சிக்கு கொடுப்பதன் மூலம் அங்கு மீண்டும் வலிமையாக திமுகவின் அமைச்சர்களை வெற்றியடையக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதற்கு எடப்பாடியே வழிவகுத்துவிட்டார். கட்சிக்காக உழைத்த, கட்சிக்காக பாடுபட்ட நபர்களுக்கு வேட்பாளராக அறிவிக்காமல் பணத்தை பெற்றுக்கொண்டு வேட்பாளராக அறிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். முன்னாள் சபாநாயகர் தனபால் அவர்களை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து அந்த தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதியில் யார் போட்டியிடுகிறார் தெரியுமா? மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜகவை சார்ந்தவர். ஏற்கனவே இணையமைச்சராக இருக்கிறார். பிறகு எதற்காக சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகிறார்? அப்படியே போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகினாலும் தனபால் அவர்களது தொகுதியை எதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும்? பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த தனபால் அவர்களை வெறுக்கக்கூடிய வகையில் பாஜகவும் அதிமுகவும் இணைந்து செயல்படுவதாக அவரது ஆதரவாளர்களும் அப்பகுதி மக்களும் கடுமையான எதிர்ப்புகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு புகட்டியுள்ளனர். இந்த தேர்தல் நிச்சயமாக எடப்பாடி செய்தது மிகப்பெரிய தவறுதான். அதில் மாற்று கருத்தை கிடையாது. அடிப்படை தொண்டர்களும் அதைத்தான் கூறுகிறார்கள். எடப்பாடி பணத்தை பெற்றுக்கொண்டு முறைகேடாக எம்ஜிஆர் அவர்கள் முதல் ஜெயலலிதா அவர்கள் வரை அதிமுக என்பது சரியான களத்தில் உண்மையான விசுவாசிகளுக்கு வேட்பாளராக அறிவித்த ஜெயலலிதா அவர்கள் தற்பொழுது பணம் இருந்தால் மட்டும்தான் வேட்பாளர் என்ற எண்ணத்தில் கட்சியை நடத்தி வருகிறார் எடப்பாடி. இந்த தேர்தலில் அதிமுக தோல்வியை தான் தழுவும், அதுவும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கக்கூடிய நிலைமையை உருவாகும் என்று அதிமுகவின் தொண்டர்களை கூறுவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது.